சாம்சங் அவங்களோட என்ட்ரி லெவல்ல சாம்சங் கேலக்ஸி f13 அப்படிங்கிற ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வராங்க. இந்த போன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த போனோட பிரைசிங் சொல்லலாம். ஒரு நல்ல பிரைசிங்க்கு சூப்பரான விஷயங்களோட அந்த ஸ்மார்ட் போன் எடுத்து வந்திருக்காங்க. இதுல அவங்களோட ப்ராசரான எக்ஸினோஸ் ப்ராசரையே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் செட்டப்ஸ் இந்த போனோட பிரைஸ் என்ன, எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபிசி. இந்த சாம்சங் கேலக்ஸியோட f13 ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் லுக் அண்ட் டிசைன்ல ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவா என்ட்ரி லெவல்ல பெருசாலாம் டிசைன்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம தான் இருந்தாங்க. ஆனா இந்த டைம்ல அதை நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பாக்குறதுக்கு லுக் வைஸ்ல சூப்பராகவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். பேக்ல ஒரு 3 கேமரா பிளேஸ்மெண்ட்ஸ், பின்னாடி பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல லெவலான பிளாஸ்டிக் பில்டிங் கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கும் நல்லா இருந்தது. ஃப்ரேம்ஸும் பிளாஸ்டிக் தான். ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்பிளேல இங்க ஒரு வாட்டர் ட்ராப் மாஸ்க் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஸ்கிரீன் அவங்க கொடுத்துருந்தாங்க. என்ட்ரி லெவல்ல மோஸ்ட் அதெல்லாம் தான் எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாமே இங்க பண்ணியிருந்தாங்க. இந்த போன்ல மெயினா 3.5 ஆடியோ ஜாக் மிஸ் பண்ண கிடையாது, அதையுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் மிஸ் பண்ணல, அதையும் கொடுத்துருக்காங்க. போனோட ரைட் சைட்ல கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்டான விஷயமா இருந்தது. இங்க நமக்கு ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்பிளே சைஸ்னு பார்த்தோம்னா 6.6 இன்ச் இருக்கக்கூடிய எல்சிடி பேனல் கொடுத்துருந்தாங்க. ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிற மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல. ஆனா இது ஒரு ஃபுல் ஹெச்டி பேனல் அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தோஷமான விஷயம். ஏன்னா பொதுவா என்ட்ரி லெவல் எடுத்துட்டு வராங்கன்னா அந்த ஃபுல் ஹெச்டி பேனல் கொடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப நாளா ஒரு பெரிய குறையாவே இருந்தது. இந்த டைம் அந்த ஃபுல் ஹெச்டி பேனல் கொடுத்தது இங்க சாம்சங் ஒரு மேஜர் அட்வான்டேஜா இருந்தது. வீடியோஸ் பார்க்கும்போது இன்னுமே நல்ல ஒரு பிக்சரான ஃபுல் ஹெச்டியில் வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஸ்க்ரீனா சாம்சங் இங்கே எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ரெஃப்ரெஷ் ரேட் ஆவரேஜா அப்பயும் தெரிஞ்ச மாதிரி 60 ஹெர்ட்ஸ்ல இருக்கிறது தான் இங்கே காமனான விஷயமா இருந்தது. இந்த ஸ்மார்ட் போன்ல வெயிட் அண்ட் திக்னஸ் வரும்போது ரெண்டுமே அதிகம் தான். ஏன்னா என்ட்ரி லெவல்ல நம்மளை சாட்டிஸ்ஃபைட் பண்றதுக்காக சில விஷயங்களை பண்ணுவாங்கல்ல, அதனாலதான் இங்கேயுமே அதோட வெயிட் அண்ட் திக்னஸ் அதிகமா இருக்கு. வெயிட்னு பார்த்தோம் அப்படின்னா 207 கிராமுக்கான வெயிட்டும், திக்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 9.3 mm திக்னஸும் கொஞ்சம் பெரிய போனாவே தான் இங்க சாம்சங் எடுத்துட்டு வராங்க. அதுக்கு காரணம் இந்த போன்ல இருக்கக்கூடிய பேட்டரின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க ஒரு 6000 mAh பேட்டரிய பண்டல் பண்ணியிருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு 15 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்றாங்களா இல்லையாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா போன் லான்ச் ஆகல, அதனால இந்த ஒரு விஷயம் தான் தெரியாம இருந்தது. என்ட்ரி லெவல்லாம் சார்ஜர் கொடுக்காம இருந்தாங்கன்னா வாங்குறவங்களாம் கொந்தளிச்சிருவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால கொடுத்துருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஆனா 15 வாட்ஸ்ங்கிறது பெருசா ஒன்றும் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் சொல்ல முடியாது. இந்த டைம்ல அதோட அட்வான்ஸ்டாலாம் போயிட்டு தான் இருக்காங்க. இந்த மினி என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன்ஸ்ல இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. அதை பண்ணாம பண்ணது ஓகே. ஓரளவுக்கு இந்த 6000 mAh 15 வாட்ஸ் ஒரு டீசென்ட் தான். இதையாவது கொடுத்தாங்களே சாம்சங் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். இந்த ஸ்மார்ட் போன்ல அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12ல சாம்சங்கோட 1 UI தான் வருது. இது ஒரு நல்ல விஷயம். ஒரு பொதுவாக 1 UI கொஞ்சம் கிளீன் அண்ட் நீட்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய அந்த வகையில் இங்கே இதுவுமே ஒரு பாசிட்டிவ் பாயிண்டாக தான் இருந்தது சாம்சங் கிட்ட. ஏன்னா ரீசெண்டாக வந்து 1 UI தரது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12ல வருது. நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் ஆகட்டும் அண்ட் இன்டர்ஃபேஸும் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்ல லெவலாக இருக்கிறது இங்கே விஷயம் நான் தான். ஏன்னா அடுத்த அப்டேட்ஸ் இவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாம்சங் கிட்ட. ஏன்னா அப்டேட்ஸ் எல்லாம் சாம்சங் அளவுக்கு சீக்கிரமா கொடுத்துட்றாங்க. அந்த வகையில் இது ஒரு நல்ல பாயிண்டாக தான் இருந்தது. இந்த ஸ்மார்ட் போன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போனோட கேமரா செட்டப்னு சொல்லலாம். ஏன்னா என்ட்ரி லெவல்ல சாம்சங் இதை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டா இருக்கும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பிரைமரி சென்சார் ஒரு 50 மெகாபிக்சல் சென்சார். இன்னைக்கு என்ட்ரி லெவலில் வரக்கூடிய எல்லா ஸ்மார்ட் போன்ஸும் இந்த 50 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. சாம்சங் சப்போஸ் இது கம்மியாக கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா நின்றுருக்காரு. இந்த 13, 12 ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒர்த்தாவே இருந்திருக்காது. ஆனா பிரைமரியா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சென்சார் கொடுத்தது இங்க ஒரு சூப்பரான அட்டெம்ப்டா இருந்தது. இங்கேயுமே 1080p வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும்னு கேப்பபிலிட்டியும் தராங்க. அதே மாதிரி செகண்டரியா ஒரு 5 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட், இந்த ஃபைனலா 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சாரும் கொடுக்குறாங்க. இங்க மேக்ரோ எப்படின்னு தெரியல, ஆனா பிரைமரிலேயே ஆப்டிமைஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ்ல தான் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இங்க செகண்டரி கூட அந்த 5 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சரி ஓகேப்பா, பிரைமரியை பெட்டரா கொடுத்துட்டாங்க, ரெண்டாவதா இருக்கிறத கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். அல்ட்ரா வைட் இருக்கோ தவிர்த்து ரொம்ப பெஸ்டான ஒரு விஷயங்களோட இங்க கேமராஸ் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா பிரைமரி சென்சார் ஒர்த்தா தான் இருந்தது. 50 மெகாபிக்சலுங்கிறது இந்த என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன்ஸ்ல ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல கூடிய செல்ஃபி போர்ஷன் அப்படின்னு வந்தோம்னா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கொடுத்துருக்காங்க. வேற எதுவும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இங்க பண்ணல. வெறும் 8 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேஸ் லாக் ஏதாவது வைக்கிறீங்க போன்ல அப்படின்னா யூஸ் ஆகும், வீடியோ கால்ஸ் பேசுறதுக்கு, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். தவிர்த்து ரொம்ப டெப்தான பெரிய விஷயங்களை இங்க எதிர்பார்க்கறது அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்காது. இங்க ஃபைனலா இந்த போனோட பர்ஃபார்மன்ஸ் பார்ட் அப்படின்னு வரும்போது இங்க பர்ஃபார்மன்ஸ்க்காக இவங்க கொடுத்துருக்கிறது எக்ஸினோஸோட ப்ராசர். அவங்களோட ஓன் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அதனால நிறைய ஆப்டிமைசேஷன்லாம் இருக்கலாம். ஆனால் இங்கே கொடுத்துருக்கூடிய ப்ராசர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸினோஸோட 850. இது ஒரு 8 நேனோமீட்டர், சாரி தப்பா சொல்லிட்டேன், 12 நேனோமீட்டர் கூடிய பெரிய ஒரு சிப்புன்னு சொல்லலாம். அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ரொம்ப 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 ஒரு பேசிக்கான சிப்புன்னு சொல்லலாம். ஆனால் இதோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்கும். நமக்கு கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஹீலியோ G35 விட இது இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தரும். அது வகையில் ஓகே தான். ஏன்னா இன்னைக்குமே 13-14 ரூபாய் ஃபோன்ஸ்ல
உங்களுக்கு ஓப்போ கிட்ட இருந்து வரது இந்த ஹீலியோட G35 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்பவுமே மார்க்கெட்ல இருக்கு. அந்த டைமை பார்க்கும்போது இது ஒரு ஒர்த்தான ஆப்ஷனா இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இது கொடுக்குது. அதனால இந்த ஸ்மார்ட் போனை மோசம் சொல்ல முடியாது. எல்லா விதத்துலையும் இங்கே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 2 வேரியண்ட் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. ஒன்று நமக்கு 464 வேரியண்ட், இது ஒரு 12,000 ரூபாய், அதாவது 11,999 ரூபா மட்டுமே இந்த ப்ரைஸுக்கும். அடுத்து நமக்கு இன்னொரு வேரியண்ட் தராங்க. அது என்னன்னு கேட்டால் 4 GB தான் ரேம், ஆனால் ஸ்டோரேஜ் அதிகம் பண்ணுறாங்க. 128 GB வரைக்கும் ஸ்டோரேஜ் போகுது. இந்த வேரியண்ட் ஒரு 13,000 ரூபாய் வரைக்கும் இதோட ப்ரைஸ், இந்த டிஃபரன்ஸ்லாம் கொண்டு வராங்க. ப்ரைஸ் வைஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையாகவே ஒரு ஒர்த்தான விஷயமா இருந்தது. என்ட்ரி லெவலில் ஒரு செகண்டரி ஒரு ஃபோனாக யூஸ் பண்ணணும், சாம்சங் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சி வாங்குறவங்களுக்கு இந்த டைம் இது ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் சாம்சங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டிசைன்ஸு, கேமராஸ், டீசெண்டான டே டு டே லைஃப் யூசேஜ், இந்த மாதிரியான விஷயங்களில் சாம்சங் ஒரு ஒர்த்தான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஃபோன் லிஸ்டிங் ஆயிருக்கு. பேஜ் மட்டும் ஓப்பனில் இருக்கு. உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஃபோன் கூடிய சீக்கிரத்தில் லான்ச் ஆகுது. ஆனால் ஓவரால் செட்டப்ஸில் ஒரு நல்ல ப்ரைஸிங் தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இந்த 12-13,000 ரூபாய் ப்ரைஸிங்கில் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஓரளவுக்கு ஒர்த்தான விஷயத்தோட தான் இருந்தது. என்ன ப்ராசர் தான் கொஞ்சம் தான் இருந்தது. ஆனால் இவங்களோட ப்ராசர் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் இந்த ஃபோட்டோஸ்க்கெல்லாம் சில இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த F13 பற்றி எப்படின்னு கேட்டால் இந்த ப்ரைஸிங்க்கு இங்கே நல்லா தான் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த ப்ரைஸிங்கில் வேறு பிராண்ட்ஸில் இன்னும் பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதையும் நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது. நான் சாம்சங் தான் எடுப்பேன், ஒரு பிராண்ட் சைட்லேருந்து இந்த மாதிரியான ஒரு பாப்புலர் பிராண்ட் சைட்லேருந்து ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு ஒர்த்தான விஷயமா தான் இங்கே இருந்தது. அது போக 6000 mAh பேட்டரி இருக்குது. இன்னொரு நல்ல விஷயமாவும் இருந்தது. ஓவரால் இங்கே பாசிட்டிவ்ஸ் நிறையா இருந்தது. அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறோம். இந்த ஃபோனை பற்றி, அதாவது சாம்சங் கேலக்ஸியோட F13 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது? நாம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படி இருக்குது? நம்மளோட ரிவ்யூ கரெக்டாக தான் இருக்கா? இந்த மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ளே இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய ஓடலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ்லையும் சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக்கும் கூட கொடுக்கலாம். மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.